வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மேசம் ராசி. மேசம் ராசின்னு எடுத்துக்கிட்டா நெருப்பு ராசின்னு சொல்லாங்க. அதனால நெருப்பு மாதிரி கோவப்படக்கூடியவங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. தாயை போல அன்பான குணம் கொண்டவங்க தான் நம்ம மேசம் ராசிக்காரங்க. மேசம் ராசிக்கார ஆண்கள்னு பார்த்தா ஒரு குழந்தைய போன்றவங்க, குழந்தைத்தனமா நடந்துக்குவாங்க. பெண்களிடம் மிகுந்த பாசத்தையும் பாதுகாப்பையும் எதிர்பார்க்கக்கூடியவங்களா மேசராசி ஆண்கள் இருப்பாங்க. தாரகம் காட்டும் நண்பர்கள், தாராளமா நண்பர்கள் கூட பழகுவாங்க. படிப்பிலையும் வேலையிலையும் ஆர்வத்தோடையும் சுறுசுறுப்போடையும் செயல்படுவாங்கங்க. லட்சியத்தை எப்படி அடையணும், எப்படி வாழ்க்கையில முன்னேறும், அதற்காக பாடுபடக்கூடியவங்க தான் நம்ம மேசம் ராசிக்காரங்க. பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் அப்படிங்கிறதுக்காக இவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்பி மட்டும் மேசம் ராசிக்காரங்க நம்பி மட்டும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு உதவாம விடவே மாட்டாங்க. மேசம் ராசிக்காரங்க உதவின்னு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உயிரை கொடுத்தாவது மேசம் ராசிக்காரங்க உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி குணமெல்லாம் இந்த காலத்துல யாருக்குங்க இருக்கு? ஆனா மேசம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது பாத்தீங்களா? அதுதாங்க மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வருவாங்க. மேசம் ராசிக்கு 10, 11ஆம் இடத்துல அதிபதி சனியாக இருக்கிறதுனால எதையும் வேகமாக தூக்கி எறியும் சுபாவம் இவங்களுக்கு இருக்குதுங்க. உறவுகளையும் வேலையையும் இவர்கள் விரைவில் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. என்னடா பண்றது, நம்ம குடும்பத்துக்காக போகணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எடுத்து தூக்கி எறிஞ்சுக்கிட்டு போயிருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. இது மட்டும்தான் மேசம் ராசிக்காரங்கிட்ட இருக்கிற குணம்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பம், தான் மனைவி, தன்னுடைய குழந்தைங்க, தான் வீட்டு சுத்தி இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா அப்படிங்கறத மட்டும்தான் யோசிப்பாங்களா வழியா வெளி உலகத்தை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம நேர்மையா இருக்குமா, உண்மையா இருக்கமா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளுக்காக வாழ்றாங்க, நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம், இதை மட்டும் குறிக்கோளா கொண்டு உண்மையும் நேர்மையும் எப்போதுமே விட்டு கொடுக்காக வாழக்கூடியவங்க தான் நம்ம மேசம் ராசிக்காரங்க. இப்பேற்பட்ட மேசம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லைங்க, யார் குடியும் கெடுத்ததில்லை. ஆனா இவங்களை பத்தி ஊரு உலகம் பெரளி பேசுறத இது வரைக்கும் நிறுத்தவே இல்லைங்க. பொருளினாலும் பொருளி ரொம்ப அதிகமான பொருளி. இவன் அப்படி, இவன் 1 கோடி நகை வச்சு 1 கோடிக்கு நகை வாங்கினா, 1 கோடிக்கு இடம் ஒண்ணு, ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கி போட்டிருக்கான், பெரிய மாடி வீடு 12 லட்சத்துக்கு கட்டி இருக்கான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இது எதுவுமே நடந்திருக்காது. நீங்க என்னமோ கஷ்டப்படுற வாடகை வீட்டுலதான் இருப்பீங்க, உங்ககிட்ட கவரிங் நகை தான் போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை பத்தி எல்லாம் ஊர் உலகம் எல்லாம் தப்பாதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. உங்களை பத்தி தப்பா புரளி பேசின இந்த ஊரு உலகம் உங்களை பத்தி உண்மையா நல்ல விதமா புரளி பேச போறாங்க. என்னங்க நீங்க நல்ல விதம் கெட்ட விதம்னு சொல்றீங்க, புரளி பேசுறதுல என்னமா நல்ல விதம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு கேக்குதுங்க. நல்ல விதம் பாத்தீங்கன்னா, என்னம்மா இது இவ்ளோ கஷ்டப்பட்டமே, இந்த பையன் எப்படி வாழ்க்கையில படிச்சு முன்னேறி இப்ப குடும்பத்தை காப்பாத்துறான் அப்படின்னு ஒரு நல்ல பேரு வாங்க போயிருங்க. இந்த நல்ல பேரெல்லாம் நம்மள கெடுக்கும்னு நினைச்சவங்க வாயால இருந்து வர்றதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் மாதிரிதான். உங்களுடைய எதிரி கூட நீங்க நண்பனா மாறிடுவீங்க. உங்களுடைய பேச்சாலையும் செயலாலையும் உங்கள் எதிரிகள் கூட உங்கள் அன்பை கண்டு மயங்கி உங்ககிட்ட ஓடி வந்துருவாங்க. இவனையா நம்ம கெடுக்கும்னு நினைச்சோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஓடோடி வந்து நண்பனா பழகுவாங்க. நீ அதை ஒத்துக்குவாங்க, நான் உனக்கு இந்த கெடுதல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன், நீ பண்ண நல்லதெல்லாம் என்ன நல்லவனா மாத்திருச்சுப்பா அப்படின்னு மேசம் ராசிக்காரங்களை பார்த்து முன்னைய காலத்துல எதிரியா இருந்தவனெல்லாம் கூட மேசம் ராசிக்காரங்களை புகழுவாங்க. இப்பேற்பட்ட மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான அதிசயங்களும் நடக்குது. கண்டிப்பா தெய்வ சக்தியால இதெல்லாம் நடந்தே தீரும். யார்னாலையும் தடுக்க முடியாது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். முதலாவதாக நம்ம பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பொது பலனை பாத்திரலாங்க. அப்புறம் நட்சத்திர பலன்களுக்கு போயிடலாம். பொது பலன்னு பார்த்தா வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் ஆகாத மேசம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க.
இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் அடியோடு அழிய போகுது. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க, மாற்றம் வரப்போகுது. இது நாள் வரைக்கும் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கலாம் கூட தனியா சொந்த கால நிக்கணும்னு ஒரு முடிவெடுப்பீங்க. சின்ன ஒரு பொட்டி கடை வச்சாவது நம்ம பழச்சுக்கணும், அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு தன்மானத்தோட உழைச்சு வாழ்க்கையில முன்னேறும்னு நினைக்கக்கூடியவங்களா மேசம் ராசிக்காரங்க மாற போறாங்க. இது நாள் வரைக்கும் தைரியமே இல்லாத மேசம் ராசிக்காரங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம். நம்மள அழிக்க யாருனாலையும் முடியாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் மனதைரியம் இருக்கும் மனிதனுக்கு இந்த உலகில் கஷ்டங்கள் எல்லாம் பெரிதல்ல அப்படிங்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க தான் நம்ம மேசம் ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆயிருச்சு, குழந்தை இல்ல, போகாத கோயில் இல்ல, வேண்டாத வேண்டுதல் இல்லைங்க, எதுவுமே பழிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வேண்டுதல்லாம் பழிக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே. உங்களுக்கு குடும்பத்துல குழந்தை சத்தம் கேட்க போகுது. உங்க ஆசைப்பட்டபடி வாரிசு உங்க வீட்டுக்கு வரப்போகுதுங்க. நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல தொடர்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா தழகீழா மாறப்போகுது. இதை விட வேற என்னங்க வேணும்? நீண்ட நாளா இருந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் உங்க தாத்தா பாட்டியோட அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்களோட பேர குழந்தைங்களாம் அதை புரிஞ்சுக்கிட்டு இதை இவங்களுக்கு போக வேண்டிய சொத்து பிரிச்சு கொடுத்துறணும்னு நினைச்சு உங்களை தேடி சொத்துக்கள்லாம் வரும். நீங்களே நினைப்பீங்க, என்னடா நம்மளுக்கு சொத்து வருதே, இது நம்ம தாத்தா பாட்டி சொத்தா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாங்க, உங்களுக்கு தெரியாத சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க போகுது, எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, எதிர்பாராத மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சொல்ல போன மேசம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பொற்காலன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையா இருக்குதுங்க மேசம் ராசிக்காரங்க. சந்தோஷமா வாழ போறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் கூட வராது. சரிங்களா மேசம் ராசிக்காரங்களே? நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். முருகரை மனதார வேண்டிக் கொண்டு பொறுமையோடு செயல்படுங்கள் மேசம் ராசிக்காரங்களே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தான். சரிங்களா? மேசம் ராசி அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மேசம் ராசியில அசுவினி நட்சத்திரம் 4வது பாதம், பரணி நட்சத்திரம் 4வது பாதம், கிருத்திகை நட்சத்திரம் 1வது பாதத்தை உள்ளடக்கியதாங்க நம்ம மேசம் ராசிங்க. உங்க 5ஆம் வீட்டுல அதிபதி புத்திசாலித்தன்மை, படைப்பாற்றல். உங்கள் 12ஆம் வீட்டுல அதிபதி செலவு, வெளிநாட்டு விவகாரங்கள். சூரிய பகவான் இருக்கிறாருங்க. மார்ச் மாசத்துல உங்களுடைய கிரக நிலை வந்து கீழ்கண்ட மாதிரி இருக்க போகுதுங்க. தொழில்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதாரணமாக நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா அதிக வேலை பளு உங்களுக்கு இருக்கும். அதிக வேலை பளு இருந்தாலும் உங்களுடைய வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். குடும்ப ரீதியாக இந்த மாதம் சாதாரணமான மாதமா இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பணம் செலுத்த வேண்டி இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. வியாபாரம் எடுத்துக்கிட்டா இந்த மாதம் வியாபார ரீதியான சாதகமான பலன்களை தான் இருக்குங்க. ஏனெனில் உங்களுக்கு குறைந்த வியாபாரம் மற்றும் அதிக முதலீடுகள் இருக்கும். முதல் 2 வாரங்கள் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு பிறகு உங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக செலவை நீங்க காண போறீங்க. 2ஆம் பாதியில உங்கள் முதலீடுகளின் சிக்கல் இருக்கும். ஏன்னா உங்க முதலீடுகளின் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்காதுங்க. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க. அதுல வந்து எந்த ஒரு அளவுக்கும் மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வந்து சிறப்பா இருக்க போகுது. நீங்க கவலைப்படுறதுக்கு தேவையே கிடையாது. நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாங்க. முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் 4வது பாதம். உங்களுக்கு இந்த வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான அதிசயங்களும் நடக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் நடக்க போகுது.
முதலாவதாக குடும்பம்னு எடுத்துக்கிட்டா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. சண்டை சச்சரவு இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாம, அன்போ சந்தோஷமா வாழ போறீங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா வாழணும்னு என்னங்க தேவை? நோய் நொடி இல்லாம சந்தோஷமா மன நிம்மதியா தூங்குனா போதும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மேசம் ராசியில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் நீங்களே எதிர்பாராத அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. நீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாம உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், வாழ்க்கையில எதை செஞ்சா நம்மளும் ஒரு முன்னேற்றமான பாதையை அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. உங்களுடைய முன்னேற்றம் யாருனாலையும் தடுக்க முடியாது. இது நாள் வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த நீங்க இனி பொங்கி எழ போறீங்க. சொல்ல போனா ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூட நீங்க 1க்கு 2 முறை யோசிப்பீங்க. இந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்லாமா வேண்டாமா, இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, இதனால மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இந்த விஷயத்தினால நம்மளுக்கே இந்த பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பயந்து நீங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டிய செயலை கூட செய்ய மாட்டீங்க. சொல்ல போனா முக்கியமான காரியங்களை கூட நீங்க தள்ளி போட்டுருவீங்க. திருமண விஷயங்களாக இருக்கலாம், ஒரு வீடு கட்ட வேண்டிய விஷயமாக இருக்கலாம், ஒரு புதுசா தொழில் தொடங்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். இந்த விஷயங்களை எல்லாம் மத்தவங்க தப்பா நினைச்சா என்னங்க இருக்க போகுது? உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கிய முடிவு எடுக்க போறீங்க. திருமணம் உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க போறீங்க, பிடிக்கலனா வேண்டான்னு தான் சொல்லணும். சரிங்களா? உங்க வாழ்க்கை தான். வீடு கட்ட போறீங்க, உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா வாழக்கூடிய இடம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். மத்தவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கக்கூடாது அப்படியெல்லாம் இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க மாற போறீங்க. நீங்க எல்லாமே தைரியமா வாழ போறீங்க. மத்தவங்களுக்காக வாழ்ந்த நீங்க நீ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது. நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் சிறப்பா நடக்கும். மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டா அமோகமா இருக்குங்க இந்த மார்ச் 15க்கு பிறகு. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் 4வது பாதம். உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. அமோகமா அற்புதமா இருக்குங்க. நீங்க டெய்லியும் காலையில எந்திரிச்சோன்னே முருகரை மட்டும் மனதார வேண்டிக்குங்க. உங்க வாழ்க்கையில இன்பத்துக்கு குறையே இருக்காது. இன்பம் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? கவலையை விட்டுருங்க. சந்தோஷம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்க போகுது. அடுத்தவங்க சொல்றாங்க, நீங்க வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்க கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. சனி பகவான் வராரு, அவர் வராரு, இவர் வராரு, ராசியில் அது நடக்குது இது நடக்குது, யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. கடவுளை முழுமையா நம்பிட்டு கடவுள் மேல பாரத போட்டுட்டு நீங்க செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சக்சஸ் நடந்தே தீரும். சரிங்களா? அதுல எந்த ஒரு அளவுக்கும் மாற்றம் வரவே வராது. ஓகேவா? கடவுளை நம்புங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஊரு 1000 சொல்லும், கடவுள் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் இறைவன் ஒவ்வொரு நிமிடம் உங்ககிட்டயேதான் இருப்பார். சரிங்களா? இத மட்டும் மனசுல பதிவு பண்ணிட்டு நீங்க நினைச்ச காரியங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் நீங்க செஞ்ச காரியத்துக்கெல்லாம் இரட்டிப்பான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கெல்லாம் இரட்டிப்பான லாபம் உங்களுக்கு கடவுள் தருவாருங்க. நல்லதெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்கணுமா? சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கி உங்க குடும்பத்துல நிம்மதி நலவும் சந்தோஷமா வாழ்வீங்க. நல்லதா நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக பார்த்தா கிருத்திகை நட்சத்திரம் 1வது பாதம். உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. நீங்க எதிர்பாராத நபரின் சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. உங்க தாய் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. உங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. கல்வி அமோகமா இருக்கும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலும். தொழில் செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உங்கள் சகோதர சகோதரிகளின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தபடி அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நிறைவேறும். நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரக்கூடிய மார்ச் 15க்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகரை மனதார வேண்டிக்கிட்டு செய்யுங்க. மேசம் ராசிக்காரங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி.